Welcome to Why Not Try? Why not try? முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. Dr. Sharon proudly present. Why not try? Why not try? Yeah. சொல்லு. Hi guys, welcome back to Sunburn Studies. Hi guys, welcome back to Why Not Try? இன்னைக்கு நாம சிறுகதை அறுவடை செய்து பார்க்க ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கு. Hi guys, welcome back to our channel Why Not Try? So friends, இன்னைக்கு என் தோட்டத்தில் சிறுகிழங்கு அறுவடை பண்ண தயாராக இருக்குது. ஸோ அதை அறுவடை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிறுகிழங்கு செடி. இது ஒரு வள்ளி மாதிரி படர்ந்து வளரக்கூடிய செடி. ஸோ இதோட இலைகள் இந்த மாதிரி காய்ந்து வரும்போது இந்த செடி அறுவடைக்கு தயாராகிடுச்சு. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த செடியோட வள்ளிகளை மாற்றி விட்டுட்டு அதோட கிழங்குகளை தோண்டி மண்ணிலேருந்து எடுத்துக்கணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் நானும் என் குடும்பமாக சேர்ந்து இந்த கிழங்கை நாங்கள் அறுவடை பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ முதல்ல என்ன பண்ணோன்னா, முதல்ல அந்த மண்ணை நல்லா ஈரப்பதப்படுத்தணும். ஸோ 2-3 டேஸாகவே நம்ம அறுவடை பண்ண போகிற செடியை சுற்றி நல்லாவே தண்ணி தெளித்து விடணும். அப்போ தான் நமக்கு அதை அறுவடை பண்ண ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறீங்க, நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கிழங்கை நாங்கள் அறுவடை பண்ணுறோம். சின்ன வயதிலிருந்தே இயற்கைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் நேச்சர். ஸோ நான் வளர்ந்த இடமே கன்னியாகுமரி மாவட்டம், ரொம்ப அற்புதமான இடம். ஸோ சிறு வயதிலே என்னோடய அப்பா தோட்டம் வச்சுருந்தாங்க. பேச்சிப்பாறையில் எஸ்டேட் இருந்தது. ஸோ நாங்கள் சம்மர்லாம் அந்த எஸ்டேட்டுக்கு போகிறது வழக்கமாக இருந்தது. ஸோ அங்கே தான் அந்த சிறுகிழங்கு நான் பார்த்துருக்கேன், அறுவடை பண்ணுறது பார்த்துருக்கேன். ஸோ மூடையாக சிறுகிழங்குகளை எங்கள் அப்பா எஸ்டேட்லேருந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதை நாங்கள் வேக வைத்து சாப்பிடுவது வழக்கம். ஸோ இப்போ இந்த கிழங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வீட்டிலே நம்ம நட்டு வச்சோன்னா நம்ம குழந்தைகளுக்கும் அந்த கிழங்குனா என்ன, அதோட சத்து என்ன, அதோட மகிமை என்ன அப்படிங்கிறது கட்டாயம் தெரிய வரும். ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் செய்யணும். என்ன தான் நம்ம பிஸியாக இருந்தாலுமே இந்த மாதிரி நடுறது, கிழங்கு அறுவடை பண்ணுறது, காய்கறிகள் அறுவடை பண்ணுறது, குடும்பத்தோடு மகிழ்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளை நீங்கள் இதில் இன்வால்வ் பண்ண வைக்கும்போது அந்த குழந்தைகளுக்கும் விவசாயத்தின் மகிமை, அதாவது நம்ம உணவு, பாரம்பரிய கிழங்கு வகைகள், உணவு பழக்க வழக்க முறைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தெரிய வரும். ஸோ மெயினாக நாங்கள் கார்டனிங் பண்ணும்போது எங்கள் குழந்தைகளை அக்கம்பனி பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு இந்த செடிகளை பற்றி எல்லாம் கற்றுக் கொடுப்போம். ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஃபேமிலியாக செய்கிற ஒரு விஷயம். சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு நாம் இந்த மாதிரி செடி நடுறது, அது மாதிரி நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்க முறைகளை எல்லாம் பழக்கப்படுத்திக்கணும். அப்போ தான் குழந்தைகள் வளரும் போதும் நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் பேணி காக்கிறவங்களாகவும் இயற்கையை பேணுகிறவங்களாகவும் வளருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சிறுகிழங்கு அறுவடை ரொம்ப ஜோராகவே போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப உச்ச வெயில் அடிக்கிற இந்த டைம், பட் ஸ்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த அறுவடை இருக்கிறது. ஸோ மெயினாக சிறுகிழங்கு நடுறது பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் நடணும். அறுவடை பண்ணுறது மார்கழி மாதம். மெயினாக இந்த மார்ச், ஏப்ரல் டைமில் நீங்கள் நடணும். அதை அறுவடை பண்ணுறது இந்த டிசம்பர் டு ஜான்வரி, அதுதான் டைம். மற்றபடி பெரிய கேரெல்லாம் இதுக்கு அவசியம் இல்லை. இதை நான் நடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நட்டு வைக்கணும், தண்ணி ஊற்றணும். ஸோ மெயின்லி இந்த களிமண் உள்ள அதிக சத்துள்ள மண்ணுனா அந்த கிழங்கு பெருசாக ஈஸியாக வரும். ஸோ பெரிய கேரெல்லாம் இதுக்கு அவசியம் இல்லை. ஸோ கிழங்குகளை அந்த டைமில் கரெக்டாக அறுவடை பண்ணுறது முக்கியம். நீங்கள் அந்த மண்ணிலே விட்டுட்டிங்கன்னா அந்த கிழங்கு சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகாது.
அது ஒரு மாதிரி ரொம்ப விளைஞ்சு போய் அது யூஸ்லெஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த டைம் அதோட ட்விக்ஸ், அதாவது பிரான்ச்சஸ் எல்லாம் இந்த காஞ்சி போகிற டைம் பார்த்து அறுவடை பண்ணிடணும். ஸோ அறுவடை பண்ண கிழங்குகள் ஒரு மாதம் 2 மாதம் வரை நீங்கள் குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த விதைகள், அந்த குட்டி குட்டியாக வர கிழங்குகளை நாங்கள் விதைகளுக்காக எடுத்து வைப்போம். அந்த விதைகளும் ரொம்ப வருஷம் அதை சாம்பலில் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது விதைகளாக ரொம்ப வருஷம் யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இவ்வளோ கிழங்கு அறுவடை ஆயிருக்கு. சிறுகிழங்கு ரொம்ப டேஸ்டியானது. ஸோ இதில் சீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கிழங்குகள் இதெல்லாம் தான் சீட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான குட்டியான கிழங்குகளை சீட்ஸுக்கு எடுங்க, அதாவது விதைகளுக்காக எடுக்கணும். அதில் வந்து இந்த மாதிரி கட் எதுவும் பட்டிருக்கக்கூடாது. முழுமையான கிழங்குகள், இதை மாதிரி முழுமையான கிழங்குகளை விதைகளுக்கு எடுக்கணும். ஸோ எப்படி நடுறதுன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக இப்படி நட்டு வச்சா போதும். ஸோ ரேண்டமாக நான் நடுறேன். நாட் லைக் தட், ஸ்பீட். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ், இடம் விட்டு நடுங்க, ஆனால் நல்லா வளரும். அப்போ தான் அது அந்த கிழங்கு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கிழங்கு ஓகே, அங்கே ஒன்று. No, here, there's something. So, plant here. So, இந்த மாதிரி வச்சுட்டு மண்ணை இப்படி போட்டால் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கிழங்கு நட்டு வைக்கும்போது ஒரு 10 நாளையில் இந்த மாதிரி செடி வரும். இதுலேருந்து இது பெரிய புஷ் ஆகி இது நல்ல படர்ந்து வளரும். ஸோ அதுக்கப்புறமா அது ஒரு 6 months ஆனதுக்கப்புறம் அந்த இலைகள் எல்லாம் அப்படியே கரிஞ்சு போயிடும். காஞ்சி அப்படி மரம் நிற்கும் போது தான் அந்த கிழங்கு அறுவடைக்கு தயாராகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் சிறுகிழங்கோட அந்த வள்ளி செடி. இது என் வீட்டோட பேக்யார்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த செடி நல்லா படர்ந்து இப்படி வளரக்கூடியது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இவ்வளவு கிழங்கு நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 செடியிலேருந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் கிழங்குகளை நடலாம், அறுவடை பண்ணலாம். ருசியான கிழங்கு, ஹெல்த்தியான கிழங்கு உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணுங்கள்.